சென்னை அடுத்த பொத்தேரியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த அறைகளில் சிக்கிய பொருட்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மாணவர்களின் அறைகளில் கஞ்சா சாக்லேட்டுகள், ஹூக்கா பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக தற்போது விவரம் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சூரியராஜன். தகவல்களை பதிவு செய்யும். கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் கல்லூரியில் இன்று காலை முதலே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் கல்லூரியை சுற்றிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கிக்கக்கூடியவர்கள் காலை முதலே அதிரடியாக சோதனை செஞ்சாங்க. அதாவது குறிப்பாக சொல்ல வேணால் தமிழக அரசு தடை செய்யப்பட்ட அந்த போதைப் பொருட்கள், கஞ்சா, பான் என பல்வேறு பொருட்கள் மாணவர்கள் பயன்படுத்தி தெரிய வந்தது. எனவே அந்த மாணவர்கள் பயன்படுத்தியது போலீசார் பறிமுதல் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1/2 கிலோ கஞ்சா மற்றும் 6 கஞ்சா சாக்லேட்டு மற்றும் கஞ்சா ஆயில், பாங்கு, அப்புறம் போதை பானை, ஒரு ஹெக்கா, ஒரு இயந்திரம், கிட்டத்தட்ட ஒரு 6 கஞ்சா பொருட்கள் என கிட்டத்தட்ட ஏராளமா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மேலும் குறிப்பா சொல்ல வேண்டுமென்றால் இந்த கஞ்சா பொருட்களை கல்லூரி மாணவர்கள் விற்பனை செய்து வந்த பிரபல ரவுடி கூராஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த செல்வமணி அப்படின்றவர் கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி எனவும் காவல்துறை தரப்பு தெரிவிச்சிருக்கு. எனவே இந்த காலை முதலே தொடர்ச்சியாக இந்த பொத்தேரி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக மாணவர்கள் விசாரணை செய்வதிலிருந்து ஏராளமான கஞ்சா பொட்டலங்கள், பல பொருள் பறிமுதல் செய்தாலும் கூட குறிப்பாக ஒரு A+ ரவுடி என்பவர் கூராஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் கைதாக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.